சீதை தாழம்பூவிற்கு கொடுத்த சாபத்தை பற்றி இந்த பகுதியிலே காணலாம். பித்ருக்களுக்கு பிண்டம் கொடுப்பதற்காக தானியங்கள் பெற்று வர லக்ஷ்மணனை ராமன் அனுப்பினார். லக்ஷ்மணன் வருவதற்கு நேரம் ஆகவே ராமரும் தேடிச் சென்றார். அப்போது சீதை தனியே இருந்தபோது ஸ்ராத்தத்திற்கான நேரம் நெருங்கியது. வேக வைத்த இங்குவே பழங்களின் மாவில் ஸ்ராத்த பிண்டம் பிடித்தால் பலன் கிட்டும் என்று சாஸ்திரம் கூறுவதால் தயாராக செய்து வைத்தார். அப்போதும் நேரம் கடந்து கொண்டிருந்தது. பித்ருக்கள் வானத்தில் தோன்றி தாழம்பூ, அக்கினி, பல்குநதி மற்றும் பசுவை சாட்சியாக கொண்டு பிண்டம் கொடுக்கலாம் என்று கூறினர். சீதையும் அவ்வாறே செய்தார். பித்ருக்களும் அதை ஏற்றுக்கொண்டு சீதையை ஆசீர்வாதம் செய்தனர். அப்போது ராமரும் லக்ஷ்மணரும் அங்கு திரும்பி வரவே நடந்ததை சீதை கூறினாள். ஆனால் ராமர் தான் ஸ்ராத்தம் செய்ய வேண்டும் என்று கூறவே அப்போது வானத்திலிருந்து அசரீரியாக பிண்டத்தை பெற்று கொண்டோம் என்று கூறினார். சீதையும் ராமனிடம் நான் செய்த ஸ்ராத்தத்திற்கு சாட்சியாக 4 உள்ளதை எடுத்து கூறினாள். ஆனால் தாழம்பூவும் அக்கினியும் பசுவும் பல்கு நதியும் ராமர் தன்னை தவறாக நினைக்கக்கூடும் என்று பயந்து கொண்டு அவர்கள் எந்த பதிலும் கூறவில்லை. அப்போது ராமரும் நம்பவில்லை. வானத்தில் தோன்றிய தசரதன் ராமனிடம் சீதையிடமிருந்து நான் பிண்டத்தை பெற்று கொண்டேன் என்று கூறினார். அப்போதும் அவர் நம்பவில்லை. சூரிய பகவான் தோன்றி சீதை பிண்டம் கொடுத்ததை நான் பார்த்தேன் என்று கூறவே ராமர் ஏற்றுக்கொண்டார். அப்போது கடும் கோபம் கொண்ட சீதாதேவி அக்கினியை அழைத்து சுத்தம் அசுத்தம் என்று பாகுபாடின்றி சுவீகரிப்பாய் என்று சபித்தாள். பசுவிற்கு லட்சுமிகிராம் இனி பின்னால் போக கடவது என்றும் தாழம்பூவை என்னால் பூஜிக்கப்படும் சிவபெருமானின் பூஜைக்கு நீ உதவாமல் போக கடவது என்றும் சபித்தாள். பல்கு நதியை நீ பிரவாகம் இன்றி போக கடவது என்று சபித்தாள். இதனால்தான் நான் சிவபெருமானின் பூஜைக்கு தாழம்பூவை உபயோகிப்பது இல்லை.